ஐ ஆம் எவ்ரி உமன் 10th ஸ்டாண்டர்டில் இருக்க லெசன் 3ல் இருக்க போயம் வந்து பார்க்கலாம். ராக்கி நரியானி சர்க்கிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. எ உமன் இஸ் பியூட்டி இன்னேட், எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். எ உமன் இஸ் பியூட்டி இன்னேட் அப்படின்னா, இன்னேட்னா உள்ளுக்குள்ள, உமனுங்கிறவங்க உள்ளுக்குள்ளே வந்து அழகானவங்க, வெளி தோற்றத்துலேயும் அழகானவங்க தான். இங்கே வந்து உள்ளுக்குள்ளே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னால், எ சிம்பிள் அப்படிங்கிறது இங்கே பார்வதியை வந்து குறிக்குது. சிம்பிள்னா ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்வதி தேவினா சக்தின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. சி புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக். சி புட்ஸ் ஹர் லைஃப் அப்படின்னு சொன்னால், ஸ்டேக் அப்படின்னு சொன்னால் தன்னலமையாமல் தியாகம் பண்ணுறது. அதாவது தன்னையே பணைய வச்சு, லைஃபுக்காக தன்னையே பணையம் வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து போராடி கொண்டு வராங்க. தன்னையே பணைய வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். சி இஸ் ரியல், சி இஸ் நாட் ஃபேக். இவங்க உண்மையானவங்க, ஆனால் வந்து பொய் கிடையாது. இவங்க ரியல், ஆனால் உண்மைதான், ஆனால் பொய் கிடையாது. நெக்ஸ்ட் லைன், த சம்மர் ஆஃப் லைஃப் சி இஸ் ரெடி டு சி இன் ஸ்ப்ரிங். இந்த சம்மருங்கிறது என்னது? கோடை காலம். ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது என்னது? வசந்தமான காலம். ஓகேவா? அந்த வசந்தமான காலத்துலேயும் அந்த கோடை காலத்தோட கஷ்டத்தை இவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சி சேஸ் ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின். அவங்க என்ன சொல்கிறேன்னா, பெண் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின். இது வந்து எனக்கு புதுசு கிடையாது. ஸ்ப்ரிங் வந்து மறுபடியும் கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே மறுபடி தான் வரும் மை டியர் அப்படின்னு சொல்லி ஒரு டியர் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. லெட் மீ கேர் ஃபார் ஒன்ஸ் ஹூ ஆர் நியர். அதாவது பக்கத்தில் இருக்கவங்க யாரோ, ஒன்ஸ் ஹூ ஆர் நியர், அவங்க தான் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. சி இஸ் த உமன், அவங்க தான். சி இஸ் த உமன், சி ஹாஸ் நோ ஃபியர், அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் லைன், ஸ்ட்ராங் இஸ் சி இன் ஹர் ஃபெய்த் அண்டு பிலீப்ஸ். அவங்களோட ஃபெய்த்னா உண்மை, பிலீஃப்னா நம்பிக்கை. ஓகேவா? அவங்களோட உண்மையிலையும் நம்பிக்கையிலையும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட், டெஸ்பைட் இஸ் த கீ டு எவ்ரி திங். பெர்சிஸ்டன்ட் இஸ் த கீ டு எவ்ரி திங். பெர்சிஸ்டன்ட் இஸ் த கீ டு எவ்ரி திங் அப்படின்னு சொன்னால் விடாமுயற்சி. ஓகேவா? அவங்களோட விடாமுயற்சியால் அவங்க வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுலேயும் வந்து தோற்று போக மாட்டாங்க. கடைசி வரைக்கும் வந்து போராடி ஜெயிப்பாங்க. திரும்ப ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. சி டெஸ்பைட் த சைட்ஸ் அண்ட் க்ரோன்ஸ் அண்ட் மோன்ஸ். இங்கே டெஸ்பைட் அப்படின்னா இருந்த போதிலும் அப்படின்னு அர்த்தம். சைட்ஸ் அப்படின்னு சொன்னால் பெருமூச்சு விடுறது. ஓகேவா? பெருமூச்சு விடுறது. அண்ட் க்ரோன்ஸ் மீன்ஸ் லேமெண்ட் மீன்ஸ் வந்து புலம்புறது. ஓகேவா? அடுத்து மோன்ஸ் வந்து தனக்குத்தானே வந்து பேசிக்கிறது. இந்த மாதிரி அது இருந்த போதிலும், அவங்க பெருமூச்சு விட்ட போதிலும், புலம்புற போதும், தனக்குத்தானே பேசின போதும் அவங்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சியோடு தான் இருப்பாங்க. சி இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த். அவங்களோட நம்பிக்கையிலையும் உண்மையிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பிலீஃப். ஓகேவா? பிலீஃப்னா நம்பிக்கை. அடுத்து சி இஸ் எ லைனஸ். சி இஸ் எ லைனஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு பெண் சிங்கம் மாதிரி. டோன்ட் மெஸ் வித் ஹர். அவங்கள யாராலும் ஏமாற்ற முடியாது. ஓகேவா? அவங்கள அதாவது மெஸ் அப்படின்னா வந்து அவங்கள நெருங்காத அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏமாத்தது கிடையாது, நெருங்காத அப்படின்னு அர்த்தம். நெருங்காத. சி வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் எ பிராங்ஸ்டர். அதாவது பிராங்ஸ்டர்னா என்னது? ஏமாத்துறவங்க. அந்த ஏமாத்துறவங்க அவ கூட வந்து நெருங்கவே முடியாது. ரொம்ப பவராக இருப்பாங்க. டோன்ட் எவர் ட்ரை டு சா ஹர் ப்ரைடு. அவங்களோட பெருமையையும் அவங்க சுயமரியாதை, ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா சுயமரியாதை. அவங்களோட பெருமையையும் சுயமரியாதையும் யாரும் வந்து அழிக்க வந்து ட்ரை பண்ணாதீங்க. சி நோஸ் ஹவு டு தா யூ ஷா யூ ஸோ பீவேர்னா எச்சரிக்கை பண்ணுறாங்க இந்த இடத்துல. தானா கரையிறது. அதாவது அவங்கள வந்து இந்த சுயமரியாதையும் பெருமையும் அழிக்க நினைக்காதீங்க. அவங்கள யாரும் இந்த மாதிரி நெருங்காதீங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அப்படிங்கிறது காணாமல் போகிறது. ஓகேவா? காணாமல் போயிடுவீங்க. ஸோ எனவே எச்சரிக்கையாக நீங்கள் இருங்க. சி இஸ் டுடேஸ் உமன். இவங்க தான் இன்றைய உமன். டுடேஸ் உமன் டியர், லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், கீப் ஹர் நியர். அதாவது டுடேஸ் உமன் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட அன்பு செலுத்துங்க. லவ் ஹர்னா அன்பு செலுத்துங்க. ரெஸ்பெக்ட் ஹர்னா மரியாதை கொடுங்க. கீப் ஹர் நியர், அவங்கள பக்கத்திலே வச்சுக்கோங்க. இதான் அந்த போயம். தேங்க்யூ.